ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நிகிலன் கிங் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மும்பை புண்ணே சொல்ல போகிற ஹைதராபாத்து. அதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அது என்ன டூரிஸ்ட் பிளேஸ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, 17,000 தான் தருது, மீறி 2 கூட வாங்க போயிடலாம். வேறு வழி வாங்க நம்ம ஊர் வந்தாச்சு. மும்பையில் பில்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம சென்னையில் ஏங்க பில்டிங் கொஞ்சமாக தாங்க ஐஸ் இருக்குது, என்னன்னே தெரில. ஓ, ரொம்ப பிளாட். என்ன நடுவில் ஏறுறாளுங்க, என்ன நடக்குது? டேய் இங்கே ஒன்றும் ஒரு சந்து இல்லையாடா, அந்தாண்ட தானடா டோர் திறக்குது, யாரா நீங்கள்? ஐயே, என்னடா செயலே, இப்படி ஆடுவீங்க? ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் அவளைங்க ஏறுற சம்பவம் பார்த்தாச்சு. அடுத்த என்ன சம்பவம் நடக்க போகுது? இதோ 2வது சம்பவம், சின்ன சந்து. இதுக்கே வால்வோ பஸ் 10 தெரில. வாங்க, என்ன காய்ஸ் இது? கைஸ் கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கோங்களா வால்வோ பஸ். நான் கவனிக்கவே இல்லை. சேலத்துலேருந்து நான் கொச்சி வரைக்கும் போகிற வரைக்கும் இதை பாருங்களேன், எந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்புது. செம்ம இருக்குல்ல வால்வோ பஸ். செம்ம ஸ்பீடாக இருக்குல்ல. ஏங்க எடுத்தோன்னே செம்ம ஸ்பீடு தாங்க. என்ன இந்த பக்கம் திரும்புதே? நான் பட்டுக்க சந்திரபதி சிவாஜி டெர்மினஸ் போகணும்னு நினச்சேன். நினச்சது நடந்துருச்சு. எங்கே போக மாட்டோம். செமையாக இருக்குங்க வால்வோ பஸ் வளைவு, செமையாக இருக்குல்ல. ஸ்டேரிங்கும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊருங்க கைஸ். இது நெக்ஸ்ட் ஸ்டேஷன் உன்னே சொல்லக்கூட இருக்கு. என்ன அது? வாங்க பார்த்துடலாம். செம்ம உயரமாக இருக்கு, உலகத்திலே உயரமாக இருக்கு. என்ன கைஸ் இது? செம்ம உயரமாக இருக்கு. ஓ, இதான் நம்ம பியூனே வந்துட்டோம் போல. இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னாங்க, சொன்ன மாதிரி இருக்கு. வந்த உடனே பாலம் வந்துடுச்சு. பாலமே இனிமேல் ஹைவே தான் நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது பூனேலே ஹைவேன்னு. அங்கே ஒரு ரோடு இருக்குது, அடைச்சி போகலாமா? இன்னும் அந்த வண்டிக்காரன் மட்டும் போகிறான். ஓ, அந்தாண்ட ஒரு வே இருக்கா? வாங்க போகலாம். 2 பஸ்ஸுக்காரனும் என்ன போட்டி போட்டுக்கிட்டு இருக்கானா? அப்படியே அடிச்சு விழுந்துறாளுங்க. ஐயோ, டேய் வண்டி ஆல்ரெடி இப்போ தான்டா சரி பண்ணேன். எவ்வளோ அனுச்சுன்னு தெரியுமாடா? 8,000 ரூபா அனுச்சு. என்ன இதே மாதிரி பஸ்ஸு காரணம் மாதிரி கார் காரணமா? டேய் அவருங்கடா ஒட்டி போட்டுக்கிட்டே ஓட்டுறாளுங்க. இப்போ தான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே வால்வோ பஸ்ஸில். ஐயோ டேய், வால்வோ பஸ்ஸோட பெருசு பஸ்ஸுக்குன்னு அவனே போடுறான். நம்ம வந்த வழியில் ஒரு ஆறு இருக்குது கைஸ், பார்த்தீங்களா? அதுக்கு நடுவில் ஒரு வழி இருக்குது, அது வழியாக போனால் செம இருக்கும்ல. அவன் நவுறதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக போயிடலாம். அந்த ஹைவேல நல்லா அருமையாக ஒற்றுமையாக இருக்குது இந்த இடம். பியூனே பஸ் ஸ்டாண்டை பார்த்தேன் இப்போ தான். ஐயோ டீ நவுறாளி. இங்கே பார்த்தீங்களா, இடிச்சவன் நிற்கணும் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், பியூனே ரயில்வே ட்ராக் தெரியுது மேலே. சாமி இருக்குல்ல பியூனே ரயில்வே ட்ராக். நானும் என்னம்மா நினச்சேன், பியூனை மெட்ரோ ட்ரெயின் அடித்தேன். அங்கே என்னத்துக்கு வைக்க போகிறாங்க? நான் பாட்டுக்கு ரயில்வே ட்ராக் தாங்க இது பியூனேலையே. இது என்ன பாலத்தை பெருசாக இருக்குமா? போமா, அவன் வழி நவுந்து போமா, இடிச்சா அதுக்கப்புறம் என்ன தான் சொல்லுவேன். கீழே ஒரு அண்டர் கிரவுண்டு இருக்குது. அதுவும் பியூனேன்னு நினைக்கிறேன். என்ன பியூனேல நிறையா ட்ராக் இருக்குது கைஸ். என்ன கைஸ் இது? பியூனேலேயே நிறைய ட்ராக் இருக்குன்னு பார்த்ததே இல்லை. பியூனே ஜங்ஷன் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் செமையாக இருக்கு. வேற ஐயோ வால்வோ பஸ்ஸெல்லாம் போய் இடிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த கேமராவில் விட்டான்னா. ஆனால் வால்வோ பஸ்லாம் திருப்ப வாய்ப்பு இருக்குது கைஸ். நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம பஸ்ஸு என்னப்போ? ஏய் என்னங்க மெயின் ரோடாக புரியுது. அவன் அங்கேயே நின்ட்டான் போலையே. இனிமேல் இந்த பக்கம் எவனாச்சும் வந்தான். நல்லா கொடூரமாக மழை பெய்யுது போலையே. கொடூரமாக நம்ம இடி மின்னல் தண்டர் நம்ம பஸ் மேலே அடித்தா அவ்வளோதான்.
காற்று சூறாவளி காற்றே அடிச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து தண்டர். என்னடா பியூனேல எவனும் வழியோட மாட்டேறான்ச்சு. ஒருத்தன் போகிறாங்க. ஸோ கைஸ் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எவனும் நவுற மாட்டேறான். நான் நடுவில் என்னம்மா செய்கிறீங்க, சும்மா ஒரு ஹாரன் அடிச்சு விடுங்க. ஹாரன் அதுக்கு தான் வச்சுருப்பாங்க, அதுக்கே நவுறாளுங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் சென்னைக்கு அடித்து பார்த்தேன், வந்துருச்சு கரெக்டாக. அவளுங்களே நவுறாளுங்க. இதோ பாருங்க, இவனும் நவுறான். அதோ பாருங்க, அவனும் நவுறான். இந்த மாதிரி ஹாரன் ஒரு தடவை அடித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் அடித்து பாருங்கள். அவளுங்களே வண்டியை திறப்பாளுங்க. இதை பாருங்க, ஒருத்தங்கிட்ட ஹாரன் அடிக்கிறேன், அவனுச்சு நவுறான்னு ஒருத்தனை கூட நவுல. இந்த பைக்காரன் நவுறான். ஆஹா, அங்கேயும் விடும். என்னடா இது, ஆப்போசிட் ரோடாக காணுமா? சைடில் இருக்கு போல எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், சினிமாஸ் இங்கே ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. ஐயோ, எங்கடா? அவளுங்க நவுற மாட்டாளுங்க, கேப்பு கொஞ்சம் இருக்குன்னு, அதனால நவுற மாட்டாளுங்க. ஆஹா, பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியலையே. இதோ கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம சோளப்பூர் வந்தாச்சு. வாங்க, செமையாக இருக்குல்ல இந்த வியூ பார்க்கும்போதே. பாலத்தில் போகலான்னு நினச்சா என்னடா பாலமே க்ளோஸ் பண்ணிட்டாளுங்க. சே, ஜாலியாக பேருந்து இருக்கலாம் நாட்டி. இந்த ரயில்வே பஸ் வந்துட்டு இந்தோனேஷியாலலாம் ட்ரெயின் வரும்னு ட்ரெயின்லாம் வரும் கைஸ். ஆனால் இந்த கேமிங்கில் சில ட்ரெயின்லாம் காணவே காணும். பியூனேல தான் ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்குங்க கைஸ். இந்த பியூனேல ட்ரெயினே காண போகலாம் அதிசயமாக. இப்போல்லாம் ட்ரெயினே போடுறதில்ல போல். பாருங்க கைஸ், ஆனால் பியூனேல எனக்கு தெரிஞ்சு ட்ரெயினே போடல. ரொம்ப இங்கே ஏதோ நடந்துகிட்ருக்கு. எவனும் கிடைக்கல போல் பியூனேல. சோலாப்பூரில் ரயில்வே ட்ராக்கே காணும் நான் பார்க்கும்போதே. சோலாப்பூர்னா அங்கெல்லாம் சோலாப்பூர் தோலாப்பூர்லாம் செம்மையாக இருக்கும். சோலாப்பூரில் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல வியூஸு. ஐயோ, சோலாப்பூரில் அப்படியே. ஐயோ, இந்த பொண்ணு வேறு இஷ்டனே. இனிமேல் சோலாப்பூர் ரீபேர் சர்வீஸ் தான் போனோம், வேறு வழியில். ஐயோ, இந்த பையன் சோலாப்பூர் நல்ல விளாடா. இந்த பொண்ணு உயிரோடு இருக்குது. ஆமாம், நான் இடிச்சேனே, அது அப்படியே உயிரோடு வந்துச்சு. எனக்கே புரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ லே ஐயோ, தெரியாமலே அவனை போட்டு இடிச்சிட்டேனே நான். இந்த கேமரா வியூஸை இனிமேல் வைக்கக்கூடாது கைஸ். வாங்க, இந்த வியூஸ் தான் செம்மையாக இருக்குது. தேவையில்லாமலே நான் பண்ணி விட்டுருக்கேன். அவனையும் பாவம், சாரிண்ணா. என்ன அவன் அங்கே போகிறான், அந்த பையன் என்ன இங்கே போகிறான்? எனக்கு தெரிஞ்சு ஜீப் காரன் எடுத்துக்குவான்னு நினைக்கிறேன். ஓய், சோலாப்பூர் பஸ் ஸ்டாண்டே காணும். பியூனேல இந்த மாதிரிலாம் நடக்கணும். டேய், சோலாப்பூரில் இந்த மாதிரி நடக்கணும் எனக்கே தெரியாதுரா. இந்த தேவையில்லாமலே ஐயோ பேசிகிட்டு இருக்கும்போதே இடிக்க வருதேடா. சரி, டேய், நான் இந்த படம்லாம் இடிக்கவே மாட்டேன் முதல்ல. ஐயோ, போலீஸ்காரன் வராமலே சரண் போட்டு வாழங்கடா ஆடுங்கண்ணே. எஸ்கே பூந்து போயிடலாம். பூந்து போயின்னு வாங்க. அந்த போலீஸ்காரன் வரான். அடிக்கச்சா எப்பாடி தப்பிச்சிட்டான் வண்டிக்காரன். இல்லை ஆக்சிடெண்ட்டில் போட்டு விழுந்திருப்பான். இன்னொரு போலீஸ்காரன் 5 போலீஸ்காரன் வந்திருப்பான்ல நாட்டி. ஸோ கைஸ், சர்க்கிள் மாதிரி இருக்குது மேப்பில். ஆனால் பார்க்கும் போதே ப்ளஸ்ஸாக புரியுது. இதோ பாருங்க, நம்ம சர்வீஸ் பஸ் வந்தாச்சு. வந்தனாலே இப்போ வண்டியை ஏதோ பண்ண தான் போகிறாளுங்க, பார்த்துட்டே இருக்கலாம். வந்த நாள்லேயே இப்படி தான். ஐயோ, ரிப்பேர் சர்வீஸில் யாடா நான் இப்படி பண்ணேன். ஏய், நான் சர்வீஸில் கரெக்டாக தானே போட்டிருக்கேன். 15 minutes லேட்டு. ஸோ கைஸ், இன்னும் தெரில, எவனும் வண்டியை போட மாட்டேறான். ஸோ கைஸ், எவனும் வண்டியை போட மாட்டேறான், என்னன்னு தெரியல.
வாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். எவனும் இல்லை போல. நம்ம வாழ்வை பசி எவ்வளோ பண்ணலன்னு வச்சுக்கோ. ஏன் இருக்குடா அவனுக்கு இன்னைக்கு ஆப்பு. ஐயோ இருறா. இது சரி காரன் தானடா அவனோடது. வச்சுக்கிறேன் ஒன்றும் நினச்சேன்டா இதான் பண்ணுவீங்கன்னு. உங்களை யாரா தேவையில்லாமலே வர சொன்னா. சாரி மச்சி. பஸ் நீங்கள் போங்க. பஸ் போக மாட்டான். இன்னும் விசேஷம் வர சொல்ல புரியல இன்னைக்கு. அட்டகாரனே அவன் அப்படித்தான். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்க. படி நல்லா கவுத்து விட்டுட்டு போயாச்சு. நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சோலாப்பூரில் எப்படி ஆடா பண்ணுவீங்க? சோலாப்பூர் மதுரை அன்றைக்கி ஒரு நாள் கிருஷ்ணா பஸ்ஸில் மதுரைக்கு போனா ரொம்ப தூரம் மேப் வச்சு அழகு போடா. சரி அந்த ரூட்டே அடுத்தோம். இனிமேல் அந்த ரூட்டே போகக்கூடாது. திம்பமும் அப்படிதாங்க. கொண்டே சாலையிலே இடிச்சுக்கிட்டே கிடக்கு இந்த வண்டி. என்னென்னு இப்போ நம்ம பியூனே வந்துட்டோம். நம்ம அகரமாபாத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்து. அங்கே பாருங்கள், நான் ஆப்போசிட்டில் சொன்னேன் செயின்மார் வந்தாச்சு. வாங்க வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா? செயின்மாரை செமையாக இருக்குல்ல இது பார்க்கும்போது. வாங்க பார்க்கலாம் போய் செயின்மாரை. ஏய் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம்டா. வாங்கடா ஃபோட்டோ எடுக்கலாமா? ஸோ கைஸ் நம்ம இல்லை இன்னொரு தடவை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். செமையாக இருக்கும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. வாங்க செமையாக இருக்குல்ல செயின்மார். மழை வந்துருச்சு. வாங்கடா போகலாம். ஸோ கைஸ் ஹைதராபாத்து கிட்ட வந்துட்டோம். சத்த நேரத்தில் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதில் போயிட்டு வச்சுட்டு வாங்க போயிடலாம் வாங்க போயிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரி வாங்க போகலாம். என்ன ஸ்பீடு. அங்கே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல். சவுண்டு எங்கே வரைக்கும் கேட்குது. அங்கே பேசுகிறதுக்கே இங்கே கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குது. வாங்க என்ன யார் கத்திக்கிட்டு இருக்கா? இல்லை கனெக்டரு சொல்றா. இன்னும் குரல் என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லை. வா என்ன ஏதோ பண்ண சொல்கிறான் கனெக்டரு. எங்கே பாய தந்தா காணும். தூங்கிட்டுருக்கான். பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணுறீங்க? அவங்களும் தூங்கிட்டாங்களா? இத்தனை மணிக்கு வேறு தூங்குறாமல் இருக்கு கனெக்டரு. இரு மைக் இருக்குது நம்மக்கிட்ட. இனிமேல் அவங்க வாயை திறந்து ஒன்றும் பேச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஓகே மைக் எடுத்து பேச வேண்டும். ஹலோ பேசஞ்சர்ஸ் எந்திரிங்கள். பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு ஹைதராபாத்து. வாங்க ஹைதராபாத் பஸ் ஸ்டாண்ட் வந்திக்கிறனர். அவன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான் போல. ஸ்பீக்கரை ஆனில் தான் இருக்குது. எந்திரிச்சிட்டாங்களா எல்லாரும்? பேசஞ்சர்ஸ் வாங்க இறங்குங்க. ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி 5 சம்பவம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இன்னொன்று சொல்ல மாட்டேன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி உங்களுக்கு எங்கே பேசஞ்சரை காண மாதிரி இல்லை. அது வருங்கிறாளுங்க. சரி தேங்க்யூ. பாய் கைஸ். ஓகே கைஸ் ஒரு பாய் சொல்லிக்கிறேன்.